ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள 3வது யூனிட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ யூனிட் வைஸ் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க, ஈவன் குரூப் 4 அண்ட் குரூப் 2 குரூப் 2A ஓட ப்ரிலிம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த யூனிட்டை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நாடு அதை நாடு அப்படிங்கிறது தான் எனது தலைப்பு. ஸோ அப்போ நம்ம நாட்டை பேஸ் பண்ண தகவல் தான் இதில் இருக்க போகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், புலி தங்கிய குகை. இதில் ஒன்றும் இல்லை, நமக்கு வந்துட்டு ஒரு புறநானூற்று பாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தமிழர்கள் பழங்கால முதலே கல்வியிலையும் வீரத்துலையும் எப்படி சிறந்திருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாட்டை காப்பாற்றுறதுக்காக போர்க்களம் செல்வது அப்படிங்கிறது தன்னுடைய முதன்மையான ஒரு கடமையாகவே எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, கருதியிருக்காங்க. கல்வி அறிவோட கவி பாடக்கூடிய அந்த திறன் பெற்ற நம்மளுடைய தாய்மார்கள், அதாவது சங்க காலத்தில் இருந்த தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய மகனோட வீரத்தை எப்படி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் நமக்கு இந்த புறநானூற்று பாடலை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த பாடலுடைய பொருள், அப்புறம் பாடலோட சொற்பொருள், பாடல் இயற்றிய அந்த ஆசிரியரை பற்றின சில தகவல்கள், இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் நான் ஒரு தடவை பாடலை வாசிச்சிட்றேன், அப்புறம் அதுக்கு என்ன பொருள் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகள் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புடி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் எழுதுனது யாருன்னா காவற்பெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்பால் புலவர். ஓகேவா? சிற்றில் அப்படின்னா சிறிய ஒரு வீட்டினுடைய நற்றூன் அப்படின்னா ஒரு நல்ல தூணை பிடிச்சிட்டு நிற்கக்கூடிய நின்மகன் அப்படின்னா, அதாவது நின்மகன்னா இந்த பெண் என்ன பண்ணுறான்னா, இந்த சிறிய வீட்டோட ஒரு தூணை பிடிச்சிட்டு நின்மகன், அதாவது உன்னுடைய மகன் எங்கே அப்படின்னு சொல்லி வினவக்கூடிய இந்த பெண்ணை பார்த்து இந்த தாய் பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த பாடல் இருக்கும். ஓகேவா? பாருங்க, யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் எங்கே இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியாது. யாண்டு உளன் ஆயினும் அறியேன், எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல, அதாவது அவனை பெற்றெடுத்த வயிறு புலி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போன அந்த குகை, கல் அலை அப்படின்னா கற்குகை அப்படின்னு அர்த்தம். கல் அலை போல் என் வயிறு இந்த தான் இருக்குது, அவன் கண்டிப்பாக போர்க்களத்தில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தாய் பதில் சொல்கிற மாதிரி இந்த பாடலை எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த செய்யுள் வரிகளை கொஞ்சம் எளிமைப்படுத்தி நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு தேவை கிடையாது. சரியா? சொல்லும் பொருளும் பாருங்கள். சிற்றில் அப்படின்னா சிறிய வீடு அப்படின்னு அர்த்தம். இல் சிற்றில் அப்படின்னா சிறிய ப்ளஸ் இல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிறியன்னா சிறு, இல் அப்படின்னா என்னது, வீடு. யாண்டு அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம், எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறான். கல் அலை அப்படின்னா கல் குகை, அலை அப்படின்னா என்னது, குகை. ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்ற அப்படின்னு அர்த்தம். ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பாடல் ஆசிரியரை பற்றி சில தகவல்கள் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பாடல் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன், புறநானூற்று பாடல் அப்படின்னு. புறநானூரை பொறுத்த வரைக்கும் அது 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்கள் என்னென்னா நமக்கு தெரியும், என்னது, 8 நூல்கள் இருக்கும். ஓகேவா? 8 நூல்கள் இருக்கும், அதில் ஒரு நூல் தான் இந்த புறநானூறு. ஓகே, இந்த புறநானூரை நிறைய பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஒருத்தர் தான் எழுதியிருப்பாங்க, 2 பேர் தான் எழுதியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் சேர்ந்து இந்த பாடலை எழுதியிருப்பாங்க. ஓகே, இந்த புறநானூற்று பாடல்கள் நமக்கு மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய கொடைத்திறம், வீரம், பழக்க வழக்கம், பண்பாடு, நாகரிகம், இது மாதிரியான நிறைய தகவல்களை நமக்கு சொல்லும். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கிற பாடல் பார்த்திங்கன்னா 86வது பாடல். இந்த 86வது பாடலை எழுதினது காவற்பெண்டு. காவற்பெண்டை பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, சங்ககால ஒரு பெண்பால் புலவர் அப்படின்னு. இவங்க சோழ மன்னன், இது கேட்டிருக்காங்க நிறைய தடவை ப்ரீவியஸ் இயரில். சோழ மன்னன் போரவை பெரு நற்கிள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட செவிலி தாயா, அதாவது வாடகை தாயா விளங்கியிருக்காங்க. ஓகேவா? கல்வி தேர்ச்சியும் கவி பாடக்கூடிய ஆற்றலும் மிக்கவர் காவற்பெண்டு. சங்ககால அந்த மக்களினுடைய வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த பாடலை பாடியிருக்காங்க. இவங்க பாடின ஒரு பாடல், ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யாண்டு அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ தான் பார்த்தோம். எங்கே அப்படின்னு பொருள்.
நெக்ஸ்ட் பாருங்கள் பாஞ்சை வளம். பாஞ்சை வளம் அப்படிங்கிறதுல நமக்கு வந்துட்டு பாஞ்சால நாட்டினுடைய வளத்தை பற்றி இந்த செய்யுளில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம பாஞ்சால வளத்தினுடைய நாட்டோட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம நாட்டுப்புற இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கதை பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பேலடுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நாட்டை பற்றின தகவல்கள் இருக்கும். அந்த கதைகள் மூலமாக அங்கே உள்ளவங்களுடைய வரலாற்றெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நமக்கு இங்கே கட்டபொம்மன் அவர்களுடைய அந்த வரலாற்றை பற்றி அறியக்கூடிய விதத்தில் இந்த பாடலானது இருக்குது. பாடல் வரி ஒரு தடவை நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கான பொருள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. சுத்த வீரன் சூரன் கட்டபொம்முதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன், நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளும் ஐயா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், அதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம், வீட்டில் உயர்மனை மேடைகளாம், மெத்தை வீடுகளோ மதிலோடைகளாம், பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும்பார் ஜாஸ்திகளாம், ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம். சிங்காரம்னா அழகு அப்படின்னு அர்த்தம். ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் குழுவிற்றிருந்தான், விந்தையாக திரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் செந்நெல்லும் கமுகும், வாரண சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம், தோரண மேடை ஒரு புறமாம், திரு சொற்கட்டான் சாரியல் ஓர் புறமாம், சோழையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம், அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா, முயலும் நாயை உரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும், கறந்த பாலையும் காகங்குடியாது, எங்கள் கட்டபொம்மு பேரு சொன்னால் அந்தருளுவாளே சக்கதேவி, திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி பொருளோட சொல்லிடுறேன். ஓகேவா? இது ஒன்றும் இல்லை, சுத்த வீரன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கட்டபொம்மை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவர் இருந்தால் அந்த பாஞ்சால நாட்டில் உள்ள வளங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா லிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்கள், அந்த பாஞ்சாலங்கோட்டையோட வளத்தை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த பாஞ்சால நாட்டில் கோட்டைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மதில்கள்லாம் பெரிய பெரிய சுவராக வச்சு நல்ல வேலைப்பாடுகளோட அமைந்திருக்கு. கெட்டி அப்படின்னா நல்ல வேலைப்பாடுகளோட அந்த சுவர்களை நல்லா உயரமாக எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா உயர்ந்த அந்த சமையல் அறை மணிமேடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நல்லா உயரமாக போட்டிருக்காங்க. மெத்தை வீடுகள், நல்ல மெத்தை வீடு மாடி வீடாக போட்டு ஓடைகள்லாம் நல்லா இருக்கிற மாதிரி வீட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டை பூட்டக்கூடிய கதவுகள் ரொம்ப நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருக்கு. பணம் பொக்கிஷ வீடும்பா ஜாஸ்திகளாம், வீட்டில் பணம் பொக்கிஷம் அந்த பொருள்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசார வாசல், அதாவது வாசலில் நல்லா அலங்காரம் செஞ்சு அந்த கட்டபொம்மு சிங்காரம், கட்டபொம்மு வந்து அழகான அந்த அரண்மனையில் என்ன பண்ணுறாரு, அரசன் மாதிரி வீற்றிருக்கார், கொழுவிற்றிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. விந்தையாக அந்த வீதிகள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக விஸ்தாரமாக நல்லா பெரிய அளவில் ரோடு கடை அப்படியெல்லாம் வச்சு நல்லா நேர்த்தியாக இருக்குது அப்படின்றாங்க. நந்தவனம், சந்தன சோலை, இதெல்லாம் வந்து நதி, அப்புறம் பார்த்திங்கன்னா செந்நெல், பாக்கு மரம், இதெல்லாம் வந்துட்டு அவங்க நல்லா அதாவது செழிப்பாக சொல்கிறாங்க. இது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வாரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்னது, யானை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? யானை வர அளவுக்கு சாலைகளை நல்லா பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. யானை வரக்கூடிய சாலை ஒரு பக்கம் இருக்குமா. பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ குதிரை வளரக்கூடிய, அந்த குதிரை வளர்கிறதுக்கு சாலை ஒரு புறம், நல்ல பெரிய அளவில் அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. தோரண மேடை ஒரு புறமா, திரு சொக்கட்டான் மறியல் சாரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா நெற்குவியல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக இடம் இருக்கான். சோலையில் குயில் வந்து என்ன பண்ணும், சோலையிலேருந்து கூப்பிடுமா, மயில் வந்து விளையாடுமா. ஸோ அப்போ அந்த இவ்வளோ வளங்கள் இருக்கக்கூடிய பாஞ்சால நாட்டில் அதிசயமும் சில இது இருக்குது. அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அதிசயம்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பசு புலி
பசு அப்படின்னும் பொழுது தெரியும், புலியை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பசுவும் புலியும் ஒரு துறையில், அதாவது ஒரு கரையில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்லேயே காமிச்சிருப்பாங்க பாருங்களேன். ஒரு கரையில் வந்து நீர் குடிக்குது. அந்த நீரை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, பால் போன்ற நீரை குடிக்குது அப்படின்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? நீர் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும். அதாவது பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும். அது பால் போன்ற அந்த தண்ணீரை அந்த பசுவும் புலியும் ஒரு கரையில் வந்து குடிக்குது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், கறந்து வச்ச பாலை, பால் கறந்து வச்சுருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக காக்கா என்ன பண்ணும்? அந்த பாலை குடிக்க பார்க்கும் இல்லையா, அங்கே இருந்துச்சுன்னா. ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கறந்த பால் வச்சுட்டு போகிறோன்னா அதை காக்கா வந்து குடிக்காது அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அந்த கட்டபொம்மு பேரை சொல்லிவிட்டு அந்த காக்கா வந்து அந்த பாலை குடிக்காது. இவ்வளோ வளங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டையும், நாட்டினுடைய வளங்களையும், அந்த கட்டபொம்மனையும் சக்கதேவி என்ன பண்ணுவா? வாக்குறுள் செய்வா அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பாடலை முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நமக்கு அந்த நாட்டினுடைய வளங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சொற்பொருள் பாருங்கள். சூரன் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம், நான் சொன்னேன் இல்லையா, கடை வீதிகள்லாம் விஸ்தாரமாக இருக்குன்னு, பெரிய பரப்பில் இருக்குது. வாரணம்னா யானை, ஹரினா குதிரை, சிங்காரம்னா அழகு, கமுகு அப்படின்னா வாக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன பொருள் தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் இதை ஒரு தடவை வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கட்டபொம்மு கதை பாடல்கள் வந்து நிறைய வடிவங்களில் இருக்குது. அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா, வானமாமலை அப்படின்றவர் தொகுத்து வெளியிட்ட ஒரு நூல். அது என்ன நூல்னா, வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். இதை இவர் வந்து தொகுத்து வெளியிட்டிருப்பார். கேட்பாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் யாரால் தொகுக்கப்பட்டது அப்படின்னா, வானமாமலை. ஓகே, புக் பேக் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஓகேவா? இந்த லெசனில் வந்து கண்டிப்பாக கொஷின் வரும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர். இதில் இருக்கக்கூடிய சில பாடங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, இதை மட்டும் படிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சில லெசன் பார்த்திங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அத்தனை வரிகளும் முக்கியம். எதையுமே மிஸ் பண்ண முடியாது. வரிக்கு வரி அந்த புத்தகத்தில் உள்ள, அந்த பாடத்தில் உள்ள அத்தனை வரியும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி உள்ள ஒரு முக்கியமான லெசன் தான் இந்த லெசன். இந்த லெசனில் இருக்கக்கூடிய அத்தனை வரிகளும் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்ரெடி கேட்ட அண்ட் இனி கேட்க போகிற நிறைய கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு நம்ம தேசியம் காத்த செம்மல்னு யாரை சொல்கிறோன்னா, முத்துராமலிங்க தேவரை சொல்கிறோம். அவரை பற்றின A to Z தகவல் இதில் இருக்குது, பார்க்கலாம். தனது தொண்டால் மக்களுடைய உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் நிறைய பேர், நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவங்க நிறைய பேர், சமுதாய பணி செஞ்சவங்க நிறைய பேர், அரசியல் பணி செஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனால் இது எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் செஞ்சுருக்கார் அப்படின்னா அவர் தான் முத்துராமலிங்க தேவர். இவர் வந்து தேசியத்தை வந்து உடலாகவும் தெய்வீகத்தை உயிராகவும் கருதி மக்கள் தொண்டு செய்தவர். யார்? பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர். ஏன் உ. முத்துராமலிங்க தேவர்? இவங்க அப்பா பேர் வந்து ஊல ஆரம்பிக்கும். ஓகேவா? பின்னாடி பார்ப்போம். வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும், விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உருவாக்கியவர். கேட்பாங்க, யார் தன்னுடைய வீர பேச்சால் தியாகிகளையும் விவேக பேச்சால் அறிவாளிகளையும் உருவாக்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யாரு? தேவர் அவர்கள். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாளால் பாராட்டப்பட்டவர். ரொம்ப முக்கியமானது. கல்வி கண் திறந்தவர்னு சொல்லி பாராட்டியிருப்பார் காமராசரை. ஓகேவா? யார்? தந்தை பெரியார். இங்கே நமக்கு சுத்த தியாகின்னு சொல்லி யாரை சொல்கிறாரு? தேவர் அவர்களை சொல்கிறாரு. ஓகேவா? இவருடைய இளமை காலத்தை பற்றி பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவருடைய காலம் பார்த்திங்கன்னா, இதில் வேணால் எழுதிக்கோங்க. 1908 அக்டோபர் 30. இவர் பிறந்தது இறந்தது ரெண்டுமே அக்டோபர் 30 தான். இயர் தான் மாறும். ஓகேவா? இப்போ முத்துராமலிங்க தேவர் 1908 அக்டோபர் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். அவங்களுடைய அப்பா பெயர் பாருங்கள், உக்கிரபாண்டிய தேவர். அதான் உ. முத்துராமலிங்க தேவர். இந்திராணி அம்மையார், இது அவங்களுடைய அம்மா பெயர். இளமையிலேயே அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஸோ அப்போ இஸ்லாமிய தாய், ஒரு முஸ்லீம் தாயால் பாலூட்டி வளர்க்கப்படுவார். இவர் வந்து தொடக்க கல்வியை கமுதியில் படிச்சிருப்பார். இது ராமநாதபுரத்தில் உள்ள முக்கியமான ஒரு ஊர். உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியில் படிச்சிருப்பார். பள்ளியிலையும் அவர் ராமநாதபுரத்துலையும் படிச்சிருப்பார். ஓகேவா? இவர் ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது அங்கே பிளேக் நோய் வந்து இவருடைய படிப்பு நிற்கிறதுக்கு அது ரீசனாக இருக்குது.
கேட்பாங்க, எந்த நோயின் காரணமாக முத்துராமலிங்க தேவர் கல்வியை தொடர முடியவில்லை? பிளேக் நோய். அதுக்கப்புறமா நிறைய நூல்கள் படித்து இவருடைய அந்த அறிவுத்திறனையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிறார். இவருடைய பல்துறை ஆற்றலை பற்றி பார்க்கலாம். இவருக்கு தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகள்லேயே சொற்பொழிவாற்றுற அளவுக்கு திறமை இருக்குது. அது மட்டும் இல்லை, சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் அப்படின்னு இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் தான். ப்ளஸ் இதில் அரசியல்லையே இளமையில் அரசியலில் சேர்கிற அளவுக்கு ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபராகவும் இருந்திருக்கார். இவர் விடுதலை போராட்டத்தில் எந்த அளவுக்கு பங்கு பெற்றார் அப்படின்றதுக்கு சில உதாரணங்கள் பாருங்கள். தன்னுடைய பேச்சாற்றலால் மக்களை அப்படியே தூண்டுறாரு. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களை ரெடி பண்ணுறாரு. அப்போ இதை பார்க்குற பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, இவர் இனிமேல் பேசக்கூடாது, இவர் பேச்சினால மக்களை நமக்கு ஆப்போசிட்டாக திசை திருப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தில் போடுது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது. ஓகேவா? வாய்ப்பூட்டு சட்டம் 2 பேருக்கு போட்டிருப்பாங்க. ஒருத்தர் பாலகங்காதர திலகர், இன்னொருத்தர் முத்துராமலிங்க தேவர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த வாய்ப்பூட்டு சட்டத்தை நமக்கு தென்னிந்தியாவில் தேவர் அவர்களுக்கு போடுது, வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா திலகருக்கு போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அளவுக்கு இவருடைய அந்த பேச்சு இருக்கும். திருவிக்கா என்ன சொல்கிறாருன்னா, தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவரை பாராட்டுறாரு. முன்னாடி பார்த்தோம், தந்தை பெரியார் சுத்த தியாகின்னு பாராட்டியிருப்பார். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், நேதாஜியுடன் தொடர்பு. இவருக்கு நேதாஜினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும் நேதாஜினா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ நேதாஜியோட பேரில் ஒரு வார இதழ் நடத்தியிருக்கார். அது மட்டும் இல்லை, வங்கச்சிங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறோன்னு கேட்பாங்க. வங்கச்சிங்கம்னு கேட்டால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா? நீங்கள் பாட்டில் வங்கச்சிங்கம்னு நம்ம தேவரோட லெசனில் பார்த்தோம். அப்படின்னா வங்கச்சிங்கம்னா முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பு. வங்கச்சிங்கம்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவரோட தேவர் அவர்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. இவரை அரசியல் குருவா யாரை ஏற்றிட்டார்? யார்? முத்துராமலிங்க தேவர் அரசியல் குருவா யாரை ஏற்றுக்கிட்டாருன்னு கேட்டால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஏற்றிருப்பார். ஓகேவா? இவர் 1939 யார்? நேதாஜி அவர்கள் 1939ஆம் ஆண்டு தேவர் அவர்களுடைய அழைப்புக்கு ஏற்ப மதுரைக்கு வராரு. யார்? நேதாஜி. ஓகேவா? செப்டம்பரில் வராரு. நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவம், அவர் தான் ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணுறார் இல்லையா? ஸோ அப்போ அந்த இந்திய தேசிய இராணுவத்தில் நிறைய தமிழர்களை இணைச்சி விடுறதுல இந்த முத்துராமலிங்க தேவர் ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்கார். நேதாஜி அப்படிங்கிற ஒரு இதழை விடுதலைக்கு அப்புறம் நடத்தியிருக்கார். அது ஒரு வார இதழ். ஓகேவா? இவருடைய பேச்சாற்றலை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். இவர் சாயல்குடி, இது ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு ஊரோட பெயர். ஓகேவா? அந்த சாயல்குடியில் விவேகானந்தரின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றுறாரு. அந்த கூட்டத்தில் காமராசரும் இருக்கார். ஸோ அந்த பேச்சை கேட்டுட்டு காமராசர் என்ன சொல்கிறாருன்னா, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை, முத்துராமலிங்கரோட அந்த வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் அப்படின்னு சொல்லி காமராசர் சொல்கிறார். பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் நமக்கு அவர் தோன்றி மறைந்த, அதாவது அவர் தோன்றதும் அக்டோபர் 30, மறைந்து அதாவது இறந்து போகிறதும் அக்டோபர் 30, அதாவது தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் விழா எடுக்கப்படுது. ஓகேவா? சட்டமன்றத்தில் அவருடைய திருவுருவப்படம் திறந்து வச்சுருக்காங்க. சென்னையில் அவருக்கு ஒரு சிலையும் வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்திய நாடாளுமன்ற வளாகத்துலேயும் இவருக்கு சிலை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1995 தபால் தலை, தபால் தலையை எப்போ வெளியிட்டிருக்காங்க? 1995 இந்திய அரசால் தேவர் அவர்களுக்கு தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள், இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவர் லெசன் படிக்கும்போது ரொம்ப நீங்கள் எனர்ஜியாக இருக்கணும், அப்போ தான் படிக்க முடியும். ஓகேவா? சும்மா அப்படி டல்லாக உட்காந்துட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு மண்டையில் ஏறாது. ஓகேவா? ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இவர் பண்ணியிருப்பார். சரி, மேலும் தலைவர்கள் நிறைய பேர் இவருடைய ஸ்பீச்சை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. என்னென்ன யார் யார் சொல்கிறா நோட் பண்ணிக்கோங்க. தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லி தேவரை சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப கரெக்டான அவருக்கு பொருந்தும். இவருடைய பேச்சு சிங்கத்தினுடைய முழக்கம் மாதிரி இருக்கும்னு அறிஞர் அண்ணா சொல்கிறாரு. தேவர் அவர்களுடைய பேச்சு சும்மா உதட்டிலேருந்து வரல, அது உள்ளத்துலேருந்து வருது. அவர் உள்ளதை உள்ளதுபடி அப்படியே பேசுவார் அப்படின்னு சொல்லி ராஜாஜி அவர்கள் சொல்கிறார்.
பாராளுமன்றத்தில் அவர் ஆங்கிலத்தில் பேசியிருப்பார். அது வந்து விட்டல்பாய் அப்புறம் வந்து வல்லபாய் பட்டேல் இந்த மேதைகள் பேசின மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வட இந்திய இதழ்கள் வந்து இவரை பாராட்டியிருக்கு. ஓகேவா? அவர் நிறைய சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கும்போது நிறைய உரைகள்லாம் நிகழ்த்தியிருப்பார். ஓகே, இவர் வந்து நிறைய தேர்தல்களில் போட்டி பெற்றிருக்காரு. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. அது என்னென்ன தேர்தல், எந்தெந்த ஆண்டு நடந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். மக்களினுடைய ஒரு பெரிய ஆதரவு பெற்ற தலைவராக இவர் விளங்கியிருக்கார். ஓகேவா? 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இது உங்களுக்கு தெரியும், யாருடைய ஆட்சி காலம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, ஸோ இவரை வந்து எதிர்த்து போட்டிட்டு வெற்றியும் அடைகிறார். அப்போ லண்டனில் பாரிஸ்டருக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய தோழர் டி.கே. தங்கமணி இருக்கார் இல்லையா, அவர் இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டிட்ட தேவரோட வெற்றியையும், பொப்புளி அரசை எதிர்த்து போட்டிட்ட வி கிரி அவர்களுடைய வெற்றியையும் நாங்கள் இந்திய மாணவர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. யார்? டி.கே. தங்கமணி. 1946 ஒரு போட்டியே இல்லாமல் ஃபஸ்ட்டு 1937, அப்புறம் 1946 போட்டியின்றி வெற்றி பெறாரு. அப்புறம் 52, 57 வருஷங்களில் போட்டிட்டு ரெண்டுலேயுமே வெற்றி அடைகிறாரு. அப்புறம் கடைசியாக 1962 உடல்நல குறைவு இருக்குது, ஆனாலும் பரப்புரையெல்லாம் செய்யாமலே அவர் என்ன பண்ணுறாரு, வெற்றி பெறுகிறார். ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு. என்னென்ன வருஷம்? 1937, அப்புறம் 46, 52, 57, 62. ஸோ இப்போ இத்தனை தேர்தல்களில் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இவர் பண்ணதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 1934ஆம் ஆண்டு மே மாதம் பார்த்திங்கன்னா 12, 13 தேதிகளில் குற்ற பரம்பரை எதிர்ப்பு மாநாடை நடத்துகிறாரு. எங்கன்னா கமுதியில். ஓகேவா? ஸோ அப்போ இந்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் வந்து கொண்டு வந்திருக்கு. அதை நீக்கிறதுக்கு இவர் வந்து போராடுறார். அந்த சட்டம் இவருடைய போராட்டத்தினால 1948 அந்த சட்டம் நீக்கப்பட்டது. ஓகேவா? ஆலய நுழைவு போராட்டம் இவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய போராட்டங்கள்லாம் செஞ்சுருக்காரு. அதில் இந்த ஆலய நுழைவு போராட்டமும் உண்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு சில இது நம்ம காந்தி லெசன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மகாத்மா காந்தி 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம். இதில் பார்த்தோம் 6th காந்தி எத்தனை தடவை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் இந்த மீனாட்சி அம்மன் கோவில் குற்றால அருவிக்கெல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது காந்தி வந்து எல்லா மக்களும் அங்கே போகிறாங்களா, இல்லை ஒரு சிலருக்கு போகிறது தடை இருக்குது அப்படின்னு கேள்விப்படும் போது எல்லாரும் போகிறதுக்கு என்றைக்கு அனுமதி கிடைக்குதோ அன்னைக்கு நான் வரேன் அப்படின்னு காந்தி சொல்லியிருப்பார். ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நமக்கு தடை இருக்குதுன்னு தெரியும். ஸோ அந்த தடையை எதிர்த்து 1939 ஜூலை, பார்த்தீங்களா, மந்த் நோட் பண்ணுங்கள், ஜூலை 8ஆம் நாள் வந்து மதுரை வைத்தியநாத ஐயர் கோவிலில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிடுறாரு. ஸோ அதை ஆப்போஸ் பண்ணி எதிர்த்து அர்ச்சகர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆலய பணி இறைப்பணி செய்ய மாட்டேன்னு புறக்கணிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தேவர் வந்து திருச்சூழியிலேருந்து அந்த அர்ச்சகர்களை 2 பேரை வர வச்சு இந்த நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்கிறார். ஓகேவா? இப்போ இவருக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதனால் இவரை நிறைய பெயர்கள், சிறப்பு பெயர்கள் சொல்லி மக்கள் அழைக்கிறாங்க. என்னென்ன பெயர்கள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொருந்தாததில் கேட்கலாம். ஓகேவா? என்னென்னா, தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. இதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்னும் சில வார்த்தைகள் பார்த்தோம், யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க, விவசாயிகளோட தோழராக இருந்திருக்காரு. ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளுடைய துயரை துடைக்கிறதுக்காக பாடுபட்டிருக்காரு. யார் யாரெல்லாம் உழுவு தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு சொந்தமாக இருந்த 31 கிராமங்கள், சிற்றூர்களில் இருந்த இந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமையே யார் உழுகுறாங்களோ அவங்களே எடுத்துங்க அப்படின்னு பங்கு போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு ஒரு சுயநலம், கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் அவர் வாழ்ந்திருக்காருன்னு நமக்கு தெரியுது. கூட்டுறவு சிந்தனையாளர். இவர் வந்து பாரத மதா கூட்டுறவு பண்டகசாலை அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி இந்த நம்ம விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காரு. ஓகேவா? இது எங்கன்னா கமுதியில். கமுதி வியாபாரிகள்
விவசாய உற்பத்தி பொருட்களை குறைஞ்ச விலைக்கு வாங்குறதுனால அவங்க பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ஸோ அதனால் பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்துகிறாரு. தொழிலாளர்களுடைய தலைவராக இருக்கார். அது காரணம் ஜீவானந்தம். இவர் வந்து கண்டிப்பாக தொழிலாளர்னாவே ஜீவானந்தத்தை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது இல்லையா? 1938ஆம் ஆண்டு மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களோட தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா தேவர் இருக்கார். இது எத்தனை 23னா பார்த்தீங்க எவ்வளோ பெரிய கவுண்ட்டு. மதுரையில் இருந்த ஒரு நூற்பு ஆலையில் அந்த தொழிலாளர்களுடைய உரிமைக்காக இந்த ஜீவானந்தத்தோடு இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்துறாரு. அதுக்காக 7 மாதம் 7 திங்கள் அப்படின்னா என்னது 7 மாதம் 7 months 7 மாதம் சிறை தண்டனையும் பெற்றாரு. உழவர்களுடைய நலன் காக்கிறதுக்காக ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாநாடையும் நடத்துகிறாரு. பெண் தொழிலாளர்களுக்கு இந்த மகப்பேறு காலங்களில் ஊதியத்தோட விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி இருக்காரு. ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்களை அவர் தொழிலாளர்களுக்காக பண்ணியிருக்காரு. இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பாதி நிறைய நாட்களை சிறையில் கழிச்சிருக்காரு. எந்த அளவுக்குன்னு சொல்லப்போனால் இவர் மொத்தமாக வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா 20,075. சுதந்திர போராட்டத்துக்காக சிறையிலேயே எவ்வளோ நாட்கள் இருந்திருக்காங்கன்னா 4,000 நாட்கள் இருந்திருக்காரு. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய வாழ்க்கையில் 5ல் 1 பங்கை சிறையிலேயே கழித்த ஒரு தியாகச்செம்மல் நம்மளுடைய தேவர் அவர்கள். எந்தெந்த சிறைகள்லாம் இருந்திருக்காருன்னு பாருங்கள். அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் இந்த சிறைகள்லாம் இவர் இருந்திருக்காரு. இந்த தாமோ சிறையில் இருக்கும் பொழுது இந்த 2ஆம் உலகப் போர் இருக்கு இல்லையா? முதல் உலகப் போர் தெரியும் 1914 to 18. ஸோ 2ஆம் உலகப் போர் அதுக்கப்புறம் நடந்திருக்கும். இந்த 2ஆம் உலகப் போர் சமயத்தில் முத்துராமலிங்கத்தேவர் எங்கே இருந்தார் அப்படின்னா நமக்கு தாமோ அப்படிங்கிற அந்த சிறையில் இருந்திருப்பார். ஓகேவா? பெண்களை இவர் வந்து ரொம்ப மதித்து போற்றியிருக்காருன்றதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் பாருங்கள். 1936-55 அந்த டியூரேஷனில் 2 தடவை அவருக்கு வந்து பர்மா போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. பர்மா போகிறாரு. பர்மாவில் இந்த புத்த பிட்சுகள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து உயர்ந்தவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் வந்து அவங்களுடைய கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு கொடுக்கறது பழக்கமாக வச்சுருக்காங்க. எவ்வளோ கொடுமையான செயல் பாருங்கள். நம்மளுடைய பெண்களினுடைய அந்த தலைமுடியை தரையில் போட்டு அதில் அவங்க நடந்து வரணுமா? ஸோ அப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கு. இது கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ தேவர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? இந்த வரவேற்பை அவர் வந்து பெண்களை இழிவுபடுத்துறது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து தயவு செய்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை மறுக்கிறார். ஸோ எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவர் நாடு போற்றக்கூடிய நன்மகனாக வாழ்ந்திருக்கார். இவர் வந்து 1963 அக்டோபர் 30ஆம் நாள் இறந்து போகிறார். ஓகேவா? இதில் சும்மா நோட் பண்ணிக்கோங்க. பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜே பண்ணாமல் இருந்திருக்காரு. தியாக வாழ்வு வாழ்ந்திருக்காரு. விவேகானந்தனுடைய தூதரா, நேதாஜியினுடைய தளபதியா, சத்தியசீலரா, முருக பக்தரா, ஆன்மீக புத்திரரா, தமிழ் பாடக்கூடிய சித்தரா, தென்பாண்டி சீமையினுடைய முடிசூடா மன்னனா, நீதி ஒழுவா நேர்மையாளனா, புலமையில் கவிழரா, வலிமையின் கரிகாலனா, கொடையில் கர்ணனா, பக்தியில் பரமஹம்சரா, இந்திய தாயினுடைய நன்மகனா. அதாவது என்னென்ன சொல்லி வர புகழ முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் சொல்லி புகழ்கிற அளவுக்கு சிறந்த ஒரு நபராக வாழ்ந்து சென்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னும் இந்த ராமநாதபுரம் மதுரை சார்ந்த பகுதிகளில் தேவர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கண் கூட பார்க்கலாம். அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் பற்றின ஒரு தகவல் இருக்கக்கூடிய பாடம். இதில் நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டிய தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய சில முக்கியமான தகவல்களை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகேவா? தென்னாடு அப்படின்னும்பொழுது அங்கே உள்ள துறைமுகம் தூத்துக்குடி. ஓகேவா? அங்கே இந்திய கடலாட்சி எமதே அப்படின்னு சொல்லி இருமாந்திருந்த ஆங்கிலேயருடைய பொறி கலங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய ஒரு தமிழன் உண்டு அப்படின்னா அது நம்மளுடைய சிதம்பரனார். அவர் என்னென்ன விஷயங்களை எங்கெங்கே பண்ணார் அதை பார்க்கலாம். இந்த கொற்கை அப்படிங்கிறது அந்த பெருந்துறை. ஓகேவா? அந்த இடத்துல உள்ள விஷயங்களை தான் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிறது திருக்குறளில் இடம்பெற்றக்கூடிய ஒரு திருக்குறள். ஓகேவா? வாய்மொழின்னு ஒன்று நம்ம சொல்லக்கூடிய வாய்மொழின்னு நினச்சிடாதீங்க. வள்ளுவருடைய வாய்மொழி அப்படின்னா திருக்குறள்னு அர்த்தம். சுதேச கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாரு.
ஸோ அப்போ எல்லாரும் அதில் பங்கு கொள்கிறாங்க. பாண்டித்துரையார் அப்படிங்கிறது அந்த கம்பெனியுடைய தலைவர். இவர் யார், நம்மளுடைய சிதம்பரனார் வந்து செயலராக இருப்பார். கொழும்புத்துறையை நோக்கி அந்த புறப்பட்ட நாளில் உள்ள சில விஷயங்களை அவர் இங்கே சொல்கிறாரு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்னென்ன கொழும்புத்துறை, பாண்டித்துறையார், சுதேச கப்பல் கம்பெனி, அப்புறம் வழியொழிய வாழ்வார் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார்னா திருக்குறள், இது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு யார் சொன்னார்னா வடநாட்டில் பாலகங்காதர திலகர் சொல்லியிருப்பார். தென்னாட்டில் தோன்றி நறுவீடுடைய நண்பர், அதாவது பாரதியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பாருங்க, செந்தமிழ் அதாவது சிதம்பரனார் இருக்கார் இல்லையா, அவருடைய பிரசங்கம், அவர் பேசக்கூடிய பிரசங்கத்தையும் பாரதியாரினுடைய பாட்டையும் கேட்டால் ஒரு செத்து போன பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி வந்து ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்கள்ல என்னாகும், விடுதலை பெறும் அப்படின்னு பின்ஹே அப்படிங்கிறவர் சொல்றாரு. இவர் யாருன்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கின ஒரு நீதிபதி. இவங்களை பற்றி அந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்றாரு. ஓகேவா? இவர் வந்து கோவை சிறையிலையும் கண்ணனூர் சிறையிலையும் இருந்திருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இவர் வந்து தொல்காப்பியத்தை படித்து தொல்லையெல்லாம் மறந்திருக்காரு, இன்னிலை கற்று இன்னல்களையெல்லாம் வென்றிருக்காரு. ஆங்கில மொழியில ஆலன் அப்படின்றவர் எழுதின மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற ஆலன் எழுதின ஒரு நூலை மனம் போல் வாழ்வு அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. யாரு? சிதம்பரனார். ஓகேவா? அது மட்டும் இல்லாம எல்லாரும் எழுதுல அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் அப்படின்னு 2 நூல்களை எழுதியிருக்காரு. ஸோ அப்போ இவருடைய நூல்களை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாயை காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம். இது யார் சொன்னார்னா சிதம்பரனார் சொல்லியிருப்பார். இப்போ நம்ம பார்த்தது வந்து கடற்கரை நிலை அப்படிங்கிற நூலில் இருக்கு. வாவு சிதம்பரனார் பேசக்கூடியதாக அமைந்த ஒரு பாடம். இதோட ஆசிரியர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். ராபி சேதுப்பிள்ளை இவர் வந்து ஒரு தமிழர், எழுத்தாளர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர், மேடை பேச்சாளர், இந்த மாதிரி இவருக்கு நிறைய திறமைகள் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு கூற்று காரணம் பேஸ் பண்ண கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்ல நமக்கு வந்து இவருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வில்வித்தையாளர் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இதுதான் ஆட் அண்ட் அவுட்னு தெரியணும், அதாவது தவறானது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அப்போ அது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின், சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். செய்யுளுக்கே உரிய இந்த எதுகை மோனை இதெல்லாம் உரைநடைக்குள்ள கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி பாடலை அமைக்கிறதுக்கு உரைநடை எழுதுறதுல சிறந்தவர் இந்த ராபி சேதுப்பிள்ளை. ஓகேவா? தமிழ் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூலுக்கு சாகித்ய அகாடமியோட பரிசு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அந்த நூல் தான் தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல் தான் முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூலும் கூட. இதெல்லாம் நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இப்போ கடற்கரை நிலை மாதிரியே இவருடைய பிற நூல்கள் பாருங்க, ஆற்றக்கரை நிலை, கடற்கரை நிலை, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு, இதெல்லாம் இவருடைய பிற நூல்கள். அப்ப இவருடைய நூல்கள் படிக்கணும், இவர் என்ன விருது வாங்கியிருக்காரு, எதுக்காக வாங்கியிருக்காரு, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வழக்கு. அது என்ன வழக்கு? சும்மாவே நம்ம வாயில வழக்காடுவோம், ஆனா இது வந்து இலக்கணத்துல உள்ள வழக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இலக்கணம் பேஸ் பண்ண வழக்குல நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, வழக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து 2 விதமா பிரிப்போம். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. ஓகேவா? இயல்பு வழக்கே நம்ம 3 விதமா பிரிப்போம். அது இலக்கணம் உடையது, இலக்கணம் போலி, மருவு. தகுதி வழக்க நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் 3 விதமா பிரிக்கிறோம். டக்கர டக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த பாடம் தொடங்குற இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கேயே வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். எப்படி நான் நோட் பண்றேன் பாருங்க. வழக்கு 2 வகைப்படும். ஒண்ணு இயல்பு வழக்கு, இன்னொன்னு தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும், தகுதி வழக்கு 3 வகைப்படும். அது என்னென்னு எழுதிட்டீங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா அது ஒன்று எக்ஸாம்பிள் கூட நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி எழுதிட்டீங்கன்னா ரிவைஸ் பண்ணும்பொழுது நீங்க உள்ள போய் படிக்கணும்னு தேவையில்லை, இந்த ஒரு இதுலயே என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம வந்துட்டு புக்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத ரொம்ப டீட்டெயிலா பார்த்துடலாம். ஓகேவா? வழக்கு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன்.
எழுத்துலையும் பேச்சுலையும் சொற்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த முறையை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வழக்கு அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருள்ல பயன்படுத்துனாங்களோ அந்த சொற்களை அதே மாதிரி பயன்படுத்தி வழக்கமா ஒண்ணு செஞ்சுட்டு வரோம் இல்லையா, அதுதான் என்னது வழக்கு. இந்த வழக்கு தான் நம்ம இயல்பு தகுதின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கிறோம். இயல்பு வழக்கு அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு 3 டைப் நான் சொன்னேன் இல்லையா, ஒண்ணு இலக்கணம் உடையது, இன்னொன்னு இலக்கண போலி, மரபு. இலக்கணம் உடையது அப்படின்னா நிலம், மரம், வான், எழுது இந்த சொற்களை பார்க்கும்போது தனக்குரிய அந்த பொருள்ல எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம நம்ம படிக்கும்போது அதுக்கான பொருள் இயல்பா புரியுது. எந்த ஒரு ட்விஸ்டோ இல்லை தப்போ எதுவுமே இதுல இல்லை. ப்ராப்பரா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுவே இலக்கண போலி அப்படின்னா பாருங்க, இல்லத்தினுடைய முன்பகுதியை நம்ம இல்முன் அப்படின்னு சொல்லணும். அதாவது இல்லத்தின் முன்பகுதி சுருக்கி இல்முன்னு சொல்லணும். ஆனா அதை நம்ம முன்றில் அப்படின்னு சொல்லி மாத்தி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கிளையினுடைய அந்த நுனிய கிளை நுனி அப்படின்னு சொல்லணும். ஆனா அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம், நுனி கிளை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இலக்கண முறைப்படி சொல்லலைனாலும் இதுல தப்பு இருக்கு, ஆனாலும் நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கிறோம் இல்லையா, அதே இலக்கண போலி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இலக்கண போலிய நம்ம இன்னொரு பெயராலும் சொல்றோம். என்ன அப்படின்னா முன்பின்னாக தொக்க போலி, முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இன்னும் இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நகர்புறம், அதாவது புறநகர், வாய்க்கால், அதாவது கால்வாய், சதை, இத தசை, கடைக்கண், கண்கடை. இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இலக்கணம் போலிக்கான எக்ஸாம்பிளா பாக்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, வாயில் வாசல். இல்லத்துக்கு நுழையக்கூடிய அந்த வாசல் பகுதியை இல்வாய், இல்லத்தின் வாய் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா அத வாயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இலக்கண போலி. ஓகேவா. வாயில் அப்படிங்கிறத பேச்சு வழக்குல வாசல் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது மருவு. ஓகே. மருவு அப்படின்னா மருவி வர்றது. ரொம்ப முக்கியமான நம்ம சிலபஸ்ல உள்ள ஒரு டாபிக் மருவு பெயர். நிறைய மருவு பெயர்கள் இருக்கு, அதை நம்ம தனியா வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஊர் பெயர்கள்லயே என்னென்ன மருவு பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டெப்தா பார்க்கலாம். இப்போதைக்கு இதுல உள்ளதை மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் நம்ம முழுமையா பயன்படுத்துறோமான்னு கேட்டா இல்ல. உதாரணத்துக்கு பாருங்க, நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊரை நாகை அப்படின்னு சுருக்கி சொல்றோம். அதே மாதிரி தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்றோம், திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்றோம், கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்றோம், கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்றோம், என் தந்தைய எந்தைன்னு சொல்றோம், பொழுத போதுன்னு சொல்றோம், சோநாடு சோழநாட சோநாடு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒன்னொன்னத்தையும் நம்ம மருவி சிதைத்து வழக்கத்துல உள்ளதை இந்த மாதிரி மருவி சொல்றோம் இல்லையா, பிறந்து இருக்கு இல்லையா, இதை நம்ம மருவு பெயர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இதெல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க, தகுதி வழக்கு. தகுதி வழக்கை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 3 வகையா பிரிக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சொல்ல தகுதி இல்லாத ஒரு வார்த்தையை சொன்னா நம்மள அசிங்கமா வைப்பாங்க, இல்லை இந்த வார்த்தை அசிங்கமானது, பொருள் தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற வார்த்தைய வேறு சில வார்த்தைகளா ரீப்ளேஸ் பண்ணி குறிப்பிடுறோம் இல்லையா, அதை தகுதி வழக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த வார்த்தையை தகுதிப்படுத்துறதுக்காக வேறு சொல்லால நம்ம குறிப்பிடுறோம். அதை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு டெக்கரடெக்கல், இன்னொன்னு மங்களம், குழு குறி. டெக்கரடெக்கல் அப்படின்னா என்னன்னா, இது நம்ம மரபு தொடர்லயே பார்த்தோம் இல்லையா, நம்ம அவுட் சோர்ஸ் புக் பார்த்தோம் இல்லையா, அந்த வீடியோல பார்த்தோம். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத அந்த சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை டெக்கரடெக்கல்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பாத்ரூம் போயிட்டு நம்ம கால் கழுவிட்டு வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன பிள்ளைங்க டாய்லெட் போயிட்டு அது கழுவிட்டு என்ன சொல்லுவோம், கால் கழுவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா நமக்கு தெரியும் அது என்னது மோஷன் போனதே கழுவிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அது அப்படி டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா கால் கழுவி வந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். குழந்தை பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னா அது வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒன்றுக்கு போய் வந்தேன், யூரின் போயிட்டோன்னு சொல்லாம ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகளை நாமளே பயன்படுத்தியிருப்போம். ஆனா இது எல்லாமே என்னது, டீசன்சிக்காக நம்ம சொன்ன டெக்கரடெக்கல் வார்த்தைகள். ஓகேவா, வாக்கியங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, மங்களம். மங்களம் அப்படின்னா என்னன்னா, செத்தார் அப்படின்றது மங்களம் இல்லாத ஒரு சொல். இத செத்தார்னு சொல்லாம துஞ்சினார், இல்ல இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுவே மங்களமான, அதாவது ஒரு மங்களம் இல்லாத ஒரு சொல்ல அப்படி மாத்தி மங்களமான சொல்லால நம்ம சொல்றோம் இல்லையா, அதான் மங்களம்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் என்னென்னு பாருங்க. ஓலை அப்படின்னா திருமுகம்,
கருப்பாடுனா வெள்ளாடு, அதாவது கருப்பா உள்ள ஆட்டை கருப்பாடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், வெள்ளாடுன்னு தான் சொல்லுவோம். இன்னொன்னு செம்பறையாடும்போம், அது வேற. விளக்கை அணை அப்படின்னா விளக்கை அணைன்னு நம்ம சொல்லக்கூடாது, விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லணும். ஆனா இதெல்லாம் இப்ப நம்ம பெருசா பயன்படுத்துறது கிடையாது. சுடுகாடை நன்காடுன்னு சொல்லணும். ஆனா இதுல உள்ள இதுல நம்ம இந்த கருப்பாடு இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை தான் நம்ம இப்ப டே டு லைஃப்ல யூஸ் பண்றோம். மீதி உள்ளதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமான்னு கேட்டா இல்ல. இன்னமும் விளக்கு அணை, சுடுகாடு இந்த வார்த்தையெல்லாம் நம்மளே மங்களம் இல்லாத சொற்களா பயன்படுத்ததான் செய்யறோம். ஓகேவா? பாருங்க, குழுவு குறி. இது என்னன்னா, நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குழுவினருக்கு மட்டும் பொருள் புரியுற மாதிரி செய்திகளை நம்ம பரிமாறிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம குழுவு குறி அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பர்சனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியும். இந்த பர்சனுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரியும். இந்த பர்சனுக்கும் தமிழ் இங்கிலீஷ்னு ரெண்டுமே தெரியும். அப்ப இந்த பர்சனுக்கு தெரியாம இவங்க 2 பேரும் ஏதாவது கருத்து பரிமாற்றம் நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ்ல இவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம குழுவு குறின்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டும் பொருள் புரியுற மாதிரி அவங்க ஒரு செய்தியை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த இடத்துல ஒரு இதை பயன்படுத்துறோம். நம்ம இந்த இடத்துல மொழின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், மொழின்னு சொன்னேன். தமிழ் இங்கிலீஷ்னு மொழியை சொன்னேன். ஆனா இங்க நம்ம மொழி பயன்படுத்த மாட்டோம், சில தமிழ் சொற்களையே பயன்படுத்துவோம். பாருங்க, பொன்னை பரி அப்படின்னு சொல்லி பொற்கல்லன்னு சொல்றது, ஆடையை காரைன்னு சொல்லி யானை பாகன்னு சொல்றது, இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள். பாருங்க, டக்கர டக்கல், மங்களம், குழு குறி, இது மூன்றும் சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்ல பயன்படுத்தக்கூடிய முறை. நாகரிகம் கருதி டீசெண்டா சொன்னோம்னா டக்கர டக்கல், மங்களம் இல்லாத சொல்ல மங்கள சொல்லா சொன்னோம்னா மங்களம், பிறர் அறியாம ஒரு பர்டிகுலர் குழுவுக்கு மட்டும் புரியுற மாதிரி சொன்னோம்னா அது குழுவு குறி அப்படின்னு சொல்றோம். இப்ப வழக்கு 2 வகைப்படும், ஒண்ணு இயல்பு, இன்னொன்னு தகுதி. இயல்பு வழக்கு 3 வகைப்படும், தகுதி வழக்கு 3 வகைப்படும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது போலி. பேர்லயே இருக்கு போலி, டூப்ளிகேட் இல்லையா? அப்ப எதை நம்ம போலின்னு சொல்றோம், அதுல எத்தனை வகை இருக்கு, அது என்னென்ன, அதுதான் இப்ப பார்க்க போறோம். அறம் செய்ய விரும்பு, இது யார் சொன்னா அப்படின்னா ஔவையார். கேட்கலாம், அறம் செய்ய விரும்பு, ஔவையார், பாரதியார், திருவள்ளுவர், எதுவும் இல்லை அப்படின்னு கொடுக்கலாம். அப்ப அறம் செய்ய விரும்புனா ஔவையார். அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது திருவள்ளுவர், அவர் எழுதின அதிகாரத்தினுடைய பெயர். ஓகேவா? அறம், அரண், இந்த சொற்களை பாருங்க, ரெண்டும் ஒரே பொருள் தான். ஆனா அறம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த கடைசியா உள்ள என்ன மாறி இருக்கு, ஆனா பொருள் மாறல. இந்த மாதிரி எழுத்து மட்டும் மாறி இருக்கு, ஆனா அதே பொருள்ல இருக்குன்னா அதை நம்ம போலி அப்படின்னு சொல்றோம். சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ அல்லது கடைசியிலையோ இறுதியிலையோ இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று இருக்கு, ஆனா அதே பொருளை தர்றதை நம்ம என்னன்னு சொல்றோம், போலி அப்படின்னு சொல்றோம். போலி அப்படின்னா போல இருத்தல் அப்படின்னு ஒரு பொருள். 3 வகைப்படும் இந்த போலி. அது ஒன்று பாத்தீங்கன்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. அதாவது முதல்ல மாறி இருந்ததுன்னா, ஒரு எழுத்து முதல்ல மாறி இருக்குன்னா அது முதல் போலி, இடையில அந்த எழுத்து மாறி இருக்குன்னா இடைப்போலி, கடைசியா அந்த எழுத்து மாறி இருக்குன்னா அது கடைப்போலி. 3மே, அதாவது அந்த சொல்லுல உள்ள அத்தனை எழுத்துக்களுமே மாறி இருக்குன்னா அது முற்றுப்போலி அப்படின்போம். அது வேற ஒரு டைப், நம்ம அதை கடைசியா பார்க்கலாம். முதற்போலி அப்படின்னா என்னன்னா பசல். பசல் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல பாங்கிறது பைசல் அப்படின்னு வருது, மஞ்சு அப்படிங்கிறது மைஞ்சு அப்படின்னு வருது, மயல் அப்படிங்கிறது மையல்னு வந்திருக்கு. ஸோ இந்த எழுத்துக்கள்ல முதல் எழுத்து மட்டும் என்னவா இருக்கு, அந்த எழுத்து மாறி வந்திருக்கு. ஸோ இப்போ சொற்கள்ல முதல் எழுத்து மாறினாலும் நமக்கு பொருள் மாறலை. இந்த மாதிரி சொல்லுக்கு இருக்க வேண்டிய அந்த முதல் எழுத்து அதுக்கு பதிலாக வேற எழுத்து வந்து அதே பொருளை தந்துச்சு அப்படின்னா அதை நம்ம முதற்போலி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இடைப்போலி. இடைப்போலினா அமைச்சு. இந்த இடத்துல மேக்கு பதிலாக இங்கே மை வந்திருக்கு, அமைச்சு. இளஞ்சி, லேக்கு பதிலாக இளைஞ்சின்னு வந்திருக்கு. அரையர், ரேக்கு பதிலாக ரை வந்திருக்கு, அரையர். இதுல 2வது எழுத்து மாறி இருக்கு, ஆனா பொருள் மாறலை. ஸோ இப்படி வரதான் நம்ம இடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் கடைசியா அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர். ஸோ இந்த இதுல கடைசி எழுத்து மாறி இருக்கு, ஆனா பொருள் மாறலை. இதை நம்ம கடைப்போலின்னு சொல்லுவோம். இதுல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா அஃறிணை பெயர்கள்ல இறுதியில நிற்கக்கூடிய மகர எழுத்துக்கு பதிலா நகரம்
கடைமொழியா வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். என்னது? மகரம். இதுக்கு பதிலாக இன்னு வந்திருக்கு. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் வந்து கடைமொழியா வரும். இந்த இருக்கு இல்லையா, இல்லு, சாம்பல், சாம்பர். ஸோ இதுதான் அங்கே மீன் பண்ணுறாங்க. அடுத்து முற்றுப்போலி. நம்ம சொன்னோம் இல்லையா 3 வகை போலிகள் மட்டும் இல்லாமல் இன்னொரு டைப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னா மொத்த எழுத்துமே மாறி இருக்கும். 5 அப்படிங்கிறது 5 அப்படின்னு வர்றது. ஸோ இப்போ இதில் மொத்த எழுத்து 3 எழுத்து இருக்குது, 3மே மாறி இருக்குது, ஆனால் நமக்கு பொருள் மாறலை. ஸோ இதை வந்து முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த நிறுத்தல் குறியெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எப்படி கொடுத்துருக்காங்க, எங்கே கமா வருது, எங்கே கொஷின் மார்க் வருதுலாம், ஏன்னா அதெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்குது. மூதறிஞர் யாரு? ராஜாஜி. வீரமங்கை வேலுநாச்சியார். பாஞ்சாலங்குறிச்சி வீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன். வெள்ளையனை எதிர்த்த தீரன். இதுக்கு வந்து இதில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேவா? தில்லையாடியின் பெருமை வள்ளியம்மை. இங்கே இருக்கான்னு தெரில. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. பாட்டுக்கொரு புலவன் பாரதி. விருதுபட்டி வீரர் காமராசரா? எனக்கு தெரில, இது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கள்ளுக்கடை மறியல் முத்துலக்ஷ்மின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணியாச்சி தியாகி. மணியாச்சியில் வந்து வாஞ்சிநாதன் வருவார். எளிமையின் இலக்கணம் கொடி காத்தவர் குமரன். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து சூஸ் பண்ணோம். தில்லையாடி வள்ளியம்மை அது நமக்கு நல்லா தெரியும். பாருங்கள், இருக்கான்னு பார்க்கலாமா? மூதறிஞர் ராஜாஜி எங்கே இருக்காரு? ராஜாஜி ராஜாஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் வீரமங்கை வேலு நாச்சியார். வேலு நாச்சியார். நெக்ஸ்ட் பாஞ்சாலங்குறிச்சி வீரன் வந்து கட்டபொம்மன். கட்டபொம்மன். நெக்ஸ்ட் பாருங்க, கொடிக்காத்தவர் திருப்பூர் குமரன். தில்லையாடியின் பெருமை வந்து வள்ளியம்மை. இது இருக்கா? அடுத்தது வேற யார் இருக்கான்னு பாருங்க. கொடிக்காத்தவர் சொல்லியாச்சு. எளிமையின் இலக்கணம் வெள்ளையனை எதிர்த்த தீரன். தீரன். மணியாச்சியின் தியாகி இருக்கார் வாஞ்சிநாதன். ஓகேவா? நாகம்மை. நாகம்மை ஒரு ஆள் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சின்னமலை. தீரன் சின்னமலை. நீங்க அந்த அடைமொழியை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? வெள்ளையனை எதிர்த்த தீரன் யாருன்னா தீரன் சின்னமலை. பாட்டுக்கு ஒரு புலவன் வந்து பாரதி, பாரதியார். விருதுபட்டி காமராசர். ஓகேவா? கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. வ.உ.சி எங்க இருக்காரு? சிதம்பரனார்னு இருக்கணும், அல்லது வ.உ. சிதம்பரனார்னு இருக்கணும். ஓகேவா? கள்ளுக்கடை மறியல் தான் நாகம்மை. ஓகேவா? அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து கப்பலோட்டிய தமிழர் மட்டும் கண்டுபிடிக்கணும் எங்க இருக்குன்னு. எங்க இருக்கு தெரியல, ஆனா அதுக்கு ஆன்சர் வந்துட்டு என்னதான், கப்பலோட்டியவர் வந்து வ.உ. சிதம்பரனார் தான். இந்த இருக்கு பாருங்க, சிதம்பரனார். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கலைச்சொல் பார்க்க போகிறோம். கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூனிட் வைஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த யூனிட்டில் உள்ளது மட்டும் பார்க்குறோம். கதைப்பாடல் அப்படின்னா பேலடுன்னு அர்த்தம். இது ஏன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ஒரு கதைப்பாடல் பார்த்தோம் இல்லையா, அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. துணிவு அப்படின்னா கரேஜ், தியாகம்னா சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாட்டுனா எலக்வேஷன், ஒற்றுமைனா யூனிட்டி, முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன், சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ இந்த கலைச்சொற்களை அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து இருக்கக்கூடிய கலைச்சொல் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஆன்சர் கண்டுபிடிக்காமல் விட்டுறக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த யூனிட்டை நம்ம தரவா முடிச்சாச்சு. இந்த யூனிட்டோட பார்த்தீங்கன்னா இந்த 7th ஃபர்ஸ்ட் டேர்மும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டேர்ம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது மாதிரி வேறொரு தகவலில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.